இது போன்ற சுட்டிக்கதைகளை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இக்கதைகளை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். வீடியோவையும் லைக் செய்யுங்களுக்கு. குழந்தைகளை கவரும் ஒரு குட்டி நீதிக்கதை இதோ. புத்திசாலி எலிக்குஞ்சு. ஒரு அழகான காடு. அங்கே குட்டி எலிக்குஞ்சு ஒன்று இருந்தது. அதன் பெயர் பொன்னி. பொன்னி ரொம்ப சுறுசுறுப்பானது, ஆனால் மிகவும் பயந்த சுபாவம் கொண்டது. மற்ற எலிகள் எல்லாம் வேடிக்கையாக விளையாடின, ஆனால் பொன்னி மட்டும் எப்போதும் தன் குழிக்குள்ளேயே இருக்கும். ஒரு நாள் பொன்னியின் அம்மா, பொன்னி, வெளியே சென்று உனக்கு தேவையான உணவைத் தேடி எடுத்து வா. எப்போதுமே இப்படி பயந்து கொண்டு இருக்கக்கூடாது என்று கண்டிப்புடன் சொன்னார். பொன்னி பயந்து கொண்டே வெளியில் வந்தது. மெதுவாகச் சென்று ஒரு பெரிய மரத்தடியில் இருந்த உணவுப் பொட்டலத்தை எடுத்தது. அப்போது எங்கிருந்தோ ஒரு பெரிய பூனை மியாவ் என்று கத்தியபடி பொன்னியை நோக்கி ஓடி வந்தது. பொன்னிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பயத்தில் நடுங்கியது. ஒரு நொடி யோசித்தது. சட்டென்று தான் எடுத்த உணவிலிருந்து ஒரு சிறு துண்டை பூனைக்கு குறிவைத்து வீசியது. பூனை உணவைப் பார்த்ததும் ஓடுவதை நிறுத்தி அதை முகர்ந்து சாப்பிடத் தொடங்கியது. இந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டு பொன்னி சத்தம் போடாமல் மரம், செடிகளின் மறைவாக வேகமாக தன் குழிக்குள் ஓடி ஒளிந்து கொண்டது. சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தது. பூனை உணவைச் சாப்பிட்டுவிட்டு வேறு பக்கம் சென்று விட்டது. பொன்னி மகிழ்ந்து, ஆஹா, பயந்தால் மட்டும் போதாது, சாமர்த்தியமாக யோசித்தால் ஆபத்திலிருந்து தப்பித்துவிடலாம் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டது. அந்த நாளிலிருந்து பொன்னி கொஞ்சம் கொஞ்சமாக தன் பயத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தது. மற்ற எலிகளும் பொன்னியின் தைரியத்தை பாராட்டின. நீதி: வெறும் பயம் மட்டும் போதாது, ஆபத்து வரும்போது புத்திசாலித்தனமாகச் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்.